இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 13 வசனம். விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். ஒவ்வொரு நாளும் பலவிதமான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கும் போது விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று நாம் எபிரேயர் 11 அதிகாரம் 6 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் நாம் விசுவாசிப்பது தேவனுக்கு பிரியமான காரியம். இந்த படத்தில் காண்பதைப் போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் நம்முடைய விசுவாசம் இந்த ரோலர் கோஸ்டரை போல இருக்கக்கூடாது. அதாவது தீம் பார்க்கில் தண்டவாளம் போன்ற பாதையில் ஒரு சிறு உருள்வண்டி ஓடும். அது மேலே கீழே போகும்போது வளைந்து கொடுக்கும். இதே போல நம்முடைய விசுவாசம் ஒவ்வொரு நாளும் சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாறாமல் நாம் விசுவாசத்திலே நிலைத்திருக்க கற்றுக்கொள்வோம். ஸ்டாண்ட் ஃபோம் இன் த ஃபெய்த் என்று ஆங்கில வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருப்போம். ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டு இருக்கும் போது நாம் விசுவாசத்தில் ஸ்திரமாக இருக்க முடியும். ஒரு நாள் இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து, கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு போனார்கள். படகில் இயேசு நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானபடியினால் படகு ஜலத்தினால் நிறைந்தது. பெரிய கொந்தளிப்பு கடலிலே காணப்பட்டது. அப்போது சீஷர்கள் இயேசுவிடம் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அப்பொழுது இயேசு எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. பின் அவர் சீஷர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்று கேட்டார். அந்த சூழ்நிலையிலும் சீஷர்களிடத்தில் இயேசு விசுவாசத்தை எதிர்பார்த்தார். லூக்கா 22 அதிகாரம் 32 வசனத்தில், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாத படிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று இயேசு பேதுருவுக்காக வேண்டிக் கொண்டார். நாமும் நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாத படிக்கு நமக்காகவும் நம்முடைய குடும்பத்தினருக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஜெபிப்போம். பேதுருவுக்காக இயேசு வேண்டுதல் செய்தார். பின் நாட்களில் இதே பேதுரு தன்னுடைய 1 நிருபத்தை எழுதும் போது 1 பேதுரு 1 அதிகாரம் 7 வசனத்தில், பொன்னை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் என்று எழுதினார். விசுவாசம் பொன்னை பார்க்கிலும் விலையேற பெற்றது என்பதை பேதுரு புரிந்து கொண்டார். நம்முடைய பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நாமும் விசுவாசத்திலே உறுதியாக நிலைத்திருப்போம். ஏனென்றால் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். லூக்கா 18 அதிகாரம் 8 வசனத்தில், மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று இயேசு கேட்டார். தேவன் எதிர்பார்க்கும் இந்த விசுவாசத்திலே நாம் நிலைத்திருப்போம். விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் பலவிதமான சூழ்நிலைகளுக்குள் நாங்கள் போகும்போது எங்களுடைய விசுவாசம் தடுமாறுகிறதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. அவ்விசுவாச எண்ணங்களை எங்களை விட்டு நீக்கி போட்டு நாங்கள் விசுவாசத்திலே உறுதியாயிருக்க, விசுவாசத்திலே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் விசுவாசத்தை மறுதலிக்காத படிக்கு, எங்களில் இருக்கிற விசுவாசம் ஒளிந்து போகாத படிக்கு நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் அப்பா. பொன்னை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்ற விசுவாசத்திலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.